சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 29 மார்ச் 2, 2026 அன்று இலங்கை ஆதிகோணேஸ்வரம் தம்பலகாமம் என்ற இடத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த விரிவான ஆன்மீக அலசலை கேட்கிற நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு உயர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, கண்டிப்பா. சித்தனருள் வலைப்பதிவுல பதிவு 2095 வாயிலா அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளியுள்ள இந்த உன்னத ரகசியங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த ரகசியங்களை முழுமையா கேட்கறதால உங்க வாழ்க்கையில மாபெரும் நன்மைகள் நடக்கும். நீங்க இத பார்த்து முடிக்கும்போது நடக்கவிருக்கும் கிரகப்பெயர்ச்சி ரகசியங்கள், அப்புறம் அதனால வர்ற உலகளாவிய மாற்றங்கள், இதெல்லாத்தையும் பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா சொன்னீங்க. முதலாவதா ராகு கேது கிரகங்களோட தற்போதைய அமைப்பை பத்தி அகஸ்திய மாமுனிவர் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. ராகுவும் கேதுவும் பூமியோட வட தென் துருவங்கள் மாதிரி இப்போ ஒரு நேர்கோட்ல இணைஞ்சிருக்கு. ஓ, ஒரு நேர்கோட்ல இணைஞ்சிருக்கா? ஆமா, அப்படி இணைந்து ஒரு மாபெரும் இறை ஒளிப்பாதையை இப்போ உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றலோட பிடியிலிருந்து எவராலும் தப்பவே முடியாது. இத கேக்குறப்போ ஒரு பிரம்மாண்டமான காந்தப்புலம் மாதிரி இருக்கு. அதாவது இருட்டுல மறைஞ்சிருக்கிற விஷயங்களை கூட இந்த இறைவனோட வெளிச்சம் வெளியே இழுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, எந்த ரகசியமும் தப்ப முடியாது. இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மார்ச் 2026 முதல் 2028 வரை ஒரு பெரிய மாற்றம் வருது. தர்மதேவனான சனி பகவான் கும்பராசியிலிருந்து குரு பகவானோட வீடான மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். இருங்க, குருவோட வீட்ல சனி பகவான் நுழையும் போது அங்க தூய்மை அப்படிங்கிறது கட்டாயமாகிடும் இல்லையா? ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. அப்படின்னா இது நம்முடைய தனிமனித ஒழுக்கத்துக்கான ஒரு மிக கடுமையான பிரபஞ்ச தணிக்கை, அதாவது ஒரு பெரிய ஆடிட், ஒரு கம்ப்ளையன்ஸ் செக் அப்படின்னு சொல்லலாமா? மிகச் சரியான வார்த்தை அது. இது ஒரு மாபெரும் தர்ம சுத்திகரிப்பு காலம். இந்த ஆடிட்ல போலி ஆன்மீகவாதிகளுக்கும் நேர்மையற்றவர்களுக்கும் கடுமையான தண்டனை காத்துட்டு இருக்கு. முக்கியமா அவங்களுக்கு நோய்கள் வாயிலா அந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சித்தர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓ, நோய்கள் மூலமாவா? நிஜமாவே ரொம்ப கடுமையான எச்சரிக்கை தான் இது. ஆமாங்க, இது தனி மனிதர்களை மட்டும் பாதிக்காது. மனிதர்கள் ஒழுக்கம் தவறுனா மனிதர்களுக்கு இடையிலான மோதல்களும் வரும். அது மட்டும் இல்லாம அணுக்கசிவு போன்ற பெரிய இயற்பியல் பேரழிவுகளும் ஏற்படும் அப்படின்னு குறிப்பில் இருக்கு. அணுக்கசிவா? மனிதர்களோட அறநெறி தவறுவதற்கும் அணுக்கசிவுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்க முடியும்? அதாவது சனி பகவான் நெருப்பு கிரகமான செவ்வாயோட மேஷ ராசியை நெருங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் நடக்கும். அப்போ மனிதர்களோட பேராசையும் ஒழுக்கமின்மையும் பொறுப்பற்ற தன்மையா மாறும்போது அந்த ஆற்றலை தாங்க முடியாம அணு உலைகள் வெடிச்சு சிதறம் சூழல் உருவாகும். இதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படியா? இது உண்மையிலேயே ஒரு பெரிய எச்சரிக்கை தான். அப்போ இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 3 புள்ளிகள்ல சுருக்கமா நேயர்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? பாயிண்ட் ராகு கேது இணைப்பால உருவாகி இருக்கிற இந்த தவிர்க்க முடியாத பிரபஞ்ச ஒளிப்பாதை. 2வது 2026ல குருவோட வீட்ல சனி பகவான் நிகழ்த்த போற கடுமையான ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் தர்மத்தின் வருகை. சரி, 3வது பாயிண்ட். 3வது மனிதரில் ஒழுக்கம் தவறினா ஏற்படக்கூடிய அணுக்கசிவு போன்ற உலகளாவிய பேரழிவுகள். அதிலிருந்து நம்மை காத்துக்க தூய்மையான பக்தி ஒண்ணுதான் வழின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இந்த உலகளாவிய நற்செய்தியை வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அதிகமா பகிருங்க. ஆமாங்க, இதுக்கு எந்தவித பதிப்புரிமையும் கிடையாது. நீங்க இலவசமா டவுன்லோட் பண்ணி உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட தாராளமா அப்லோட் பண்ணலாம். இது உலக மக்கள் எல்லாருக்குமான ஒரு பொதுவான செய்தி. கண்டிப்பா மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்று தரும் அப்படின்னு நாங்க உறுதியா சொல்றோம். இது ஒரு பெரிய பாக்கியம். உண்மைதான். சித்தர்களோட இந்த அற்புத வழிகாட்டுதல இவ்வளவு நேரம் பொறுமையோட கேட்டு நேர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.